நம்ம வீட்டுல நிறைய மணத்தக்காளி கீரை செடி இருந்துச்சு. சரி என்னோட தங்கச்சிக்கு கொடுத்து அனுப்பலாம்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் கிள்ளிட்டு வந்தேன். கிள்ளதுல ஒண்ணு கூட பூச்சி இல்லை பாருங்க, ஒரு ஓட்டை கூட கிடையாது. கீரை அவ்வளவு பசுமையா பார்க்க அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. திடீர்னு கிள்ளிக்கிட்டு இருந்தாப்புல பார்த்தா மண்ணா கீரையில இருக்காப்புல இருந்துச்சு. என்னடா மண்ணு மாதிரிக்கும் கையை வச்சு தடவை பார்த்தேன். சரி கழுவி செஞ்சுக்கிட்டோம், சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு, என்னடா எல்லா இலையும் அதே மாதிரி பின்னாடி பக்கம் இருக்கும். கேமராவை ஜூம் பண்ணி பார்த்தா இங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பூச்சி. கேமராவை ஜூம் பண்ணதான் தெரியுது மொத்த பூச்சி ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லா இலையிலுமே அந்த மாதிரி இருக்கு. வெளியில கீரை வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு இதை பார்த்து வாங்க. கீரையை பின்னாடி பக்கம் பாருங்க. நம்ம முன்னாடி பக்கம் கீரை எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்குறோம். முன்னாடி பக்கம் பாருங்க, நம்ம கீரையை நார்மலா பார்க்கும்போது எந்த பூச்சியுமே எதுவுமே தெரியல, கிளீனா இருக்கு பாருங்க, ரொம்ப பசுமையா இருக்குது. சரி நம்ம நல்லா இருக்கும் கீரை அப்படின்னு நினைச்சா இது பாருங்களா, ஏதாவது ஒரு கீரையில கூட பூச்சி இருக்கான்னு பாருங்க. பாக்குறதுக்கு ஒரு ஓட்டையே இல்லை, பூச்சி செடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்ப பாக்குறதுக்கு இந்த பக்கம் பாருங்க, நம்ம இந்த மாதிரி தெருவுல கீரை வித்துக்கிட்டு வந்தாங்கன்னா பார்த்த உடனே வாங்கிடுவோம். கீரை ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு பசுமையா இருக்கு கீரை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே வாங்கிடுவோம். ஆனா தயவு செஞ்சு இனிமே கீரைங்களை பின்னாடி பார்த்து வாங்குங்க. முன்னாடி பார்த்தா எல்லாம் அழகா தான் இருக்கு. பாருங்க, நீங்க நிறைய மனுஷங்களை கவனிங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெண்களும் சரி ஆண்களும் சரி டிப்டாப்பா சூப்பரா இருப்பாங்க. ஆனால் அவங்களோட குணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா சில்லித்தனமா இருக்கும். அதே மாதிரி இருக்கு இந்த கீரை பார்க்க பசுமையா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது பூச்சி கீரைன்னு கண்டே பிடிக்க முடியல. நான் மண்ணுதான் கழுவுனா போயிடும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எவ்வளவு பூச்சி நெளியுது பாருங்களேன். அந்த வெள்ளையா ஒரு பூச்சி இருக்கும்ல, அது முட்டையில இருந்து கொஞ்சம் கொஞ்சா இருக்குது பாருங்க. நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் அது தெரியுது பாத்தீங்களா. இனிமே கீரை வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்து வாங்குங்க. முன்னாடி பார்த்து அழகா இருக்குன்னு வாங்கிடாதீங்க. பண்ணி பார்த்தா பாருங்க, இப்படி காட்டும் போது உங்களுக்கு ஏதாவது தெரியுது. நம்ம கண்ணில் நேர்ல பார்க்கும்போது எதுவுமே தெரியல பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னு தெரியல, மண்ணு தானான்னு தெரியல நம்மளுக்கு. ஏன் இது எல்லாத்துலயும் எப்படி மண்ணு ஓட்டும், நம்ம நடுவுல இருக்கக்கூடிய கீரையில எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்ல நான் கேமரா வச்சு அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தேன். பாருங்களேன், ஒரு இலை ரெண்டு இலையில இல்லை, இது ஃபுல்லாவே கீரை ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. அப்படி நெளியுது. இந்த மாதிரி நம்ம தெரியாம எத்தனை நாள் சாப்பிட்டுருப்போம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் ரொம்ப பயமா இருக்கு. பாருங்க, நான் சாதாரணமா கேமரா வைக்கும் போது ஏதோ இலையில மண்ணு ஊட்டி இருக்குன்னு நினைப்போம். நம்ம நார்மலா பார்க்கும்போது இந்த கேமரால தெரியற அளவு கூட தெரியலீங்க. அதனால இனிமே கீரையை பார்த்து வாங்குங்க, நல்லா கழுவி சமைச்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.